and welcome to Saranya kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லாக்டவுன் ரெசிபியான பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போறோம். இந்த குழம்புக்கு வந்து காய் தேவையில்லை. ஸோ இந்த டைம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சோன்னா அதை வடிகட்டிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம மிக்சியில் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மளோட மண் சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம காய்கறியெல்லாம் நல்லா நறுக்கி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். தேங்காய் துருவி வச்சாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியமான தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச மாவை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே சின்னதாக நறுக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயில் கொஞ்சமாக வந்து இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதியை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி குழம்புக்கு எடுத்து வச்சுக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உருண்டையாக பிடிக்க போகிறோம். எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு குழம்புல போடுறதுக்கு. இப்போ நம்ம வெங்காய தக்காளி வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. ஒரு லெமன் சைஸில் வந்து புளியை ஊற வச்சு அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். தண்ணியில் நல்லா கரைச்சி குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதில் வந்து சாம்பார் தூள் வந்து நம்ம சேர்க்குறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருண்டையிலையும் போட்டிருக்கோம், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். கொதி வந்தோடனே நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வந்து குழம்புல போட்டுற வேண்டியதுதான். உருண்டையெல்லாம் போட்டோன்னே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணணும். பாருங்கள், சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த உருண்டையை மட்டும் தனியாக எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.